அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மைத்திரியிடம் 5 மணி நேர வாக்குமூலம் பதிவு. யாழில் வன்முறை குழு அட்டகாசம், வாகனங்களுக்கு தீ வைப்பு. 11 இளைஞர்கள் கடத்தி படுகொலை, கருணகொடவுக்கு தண்டனை தேவை, பொன்சேகா வலியுறுத்தல். இலங்கை வாழ் பெண்கள் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல். வாகன விலைகளில் ஏற்படவுள்ள மாற்றம் வெளியான தகவல். அரசு இணையதளங்கள் செயலிழப்பு, மக்களுக்கு வெளியான முக்கிய தகவல். யாழில் 3 நாட்களில் 14 பேர் கைது. அரிசி பற்றாக்குறை தொடர்பில் வெளியான வதந்திகள் விவசாயிகள் எச்சரிக்கை. தென்னாப்பிரிக்காவில் பேருந்து விபத்து, 42 பேர் உயிரிழப்பு. உலக சுகாதார அமைப்பின் பணிப்பாளர் நாயகம் இலங்கை விஜயம். தொடர்பன விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன இன்று காலை லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு சென்றுள்ளார். அதன்போது அவரிடம் சுமார் 5 மணி நேரம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன் மூலம் வழங்கிய வாக்குமூலத்தின் பின்னர் பிற்பகல் 2 மணியளவில் அவர் ஆணைக்குழுவில் இருந்து வெளியேறியுள்ளதாக கூறப்படுகிறது. 15 ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடன் தொடர்புடைய ஒரு நிறுவனத்தில் நடந்த மோசடி தொடர்பாக வாக்குமூலம் பெறவே அவருக்கு குறித்த அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மானிப்பாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சண்டிலிப்பாய் வடக்கு பகுதியில் உள்ள வீடு ஒன்றுக்குள் வன்முறை குழு புகுந்து அட்டகாசம் செய்துள்ளது. குறித்த சம்பவமானது இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், மோட்டார் சைக்கிளில் வந்த முகமூடி அணிந்த 4 பேர் கொண்ட அடையாளம் தெரியாத குழு ஒன்று மேற்குறித்த பகுதியில் உள்ள வீடு ஒன்றுக்குள் புகுந்துள்ளது. இதன்போது வீட்டின் முற்றத்தில் நிறுத்தப்பட்டிருந்த முச்சக்கர வண்டிக்கு மண்ணெண்ணெய் ஊற்றி அதற்கு தீ வைத்தார். அதே இடத்தில் நிறுத்தப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிளையும் எடுத்து வீட்டில் இருந்து எடுத்து சென்று சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மெல்லாகம் வீதி மாசியப்பட்டி சந்தையில் வீதியின் நடுவில் தீ வைத்தனர். இதுகுறித்து மானிப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மாணவர்கள் உள்ளிட்ட 11 இளைஞர்களை கடத்தி கப்பம் கோரி படுகொலை செய்தமைக்காக முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணகொட போன்றவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என முன்னாள் இராணுவ தளபதி ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவிக்கையில், வசந்த கருணகொட, சவேந்திர சில்வா போன்ற தளபதிகளுக்கு சர்வதேசத்தால் தண்டனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. ஆனால் சரத் பொன்சேகாவுக்கு தடைகள் விதிக்கப்படவில்லை என்று மகிந்த ராஜபக்சவின் பேச்சாளர் கூறியதை அவதானித்தேன். அவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அமெரிக்காவால் முதலில் எனக்குத்தான் தடைகள் விதிக்கப்பட்டன. இந்த தடைகள் காரணமாக நான் இன்றளவும் அமெரிக்காவுக்கு செல்ல முடியாது. ஆனால் ராஜபக்சர்களுக்கு தான் தடைகள் இல்லை. அவர்கள் சுதந்திரமாக அமெரிக்காவுக்கு சென்று வருகின்றனர். அத்துடன் கருணகொட போன்ற இழிவான செயல்களில் நான் ஈடுபட்டதில்லை. மாணவர்கள் உள்ளிட்ட 11 இளைஞர்களை கடத்தி கப்பம் கோரி படுகொலை செய்த கருணகொட என்பது அனைவருக்கும் தெரிந்த விடயம். எனவே அத்தகைய நபர்களுக்கு பொருளாதார தடைகள், பயண தடைகள் மட்டும் போதாது. அவர்கள் சிறையில் இருக்க வேண்டியவர்கள் என குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் தினமும் 15 பெண்கள் மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்படுகின்றனர் எனவும் 3 பேர் உயிரிழக்கின்றனர் எனவும் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. பெண்கள் வைத்திய பரிசோதனை மூலம் மார்பக புற்றுநோயை விரைவில் கண்டறிதல் மூலம் நோயை குணப்படுத்த முடியும் என்று சுகாதார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இலங்கை பெண்களிடையே மார்பக புற்றுநோய் மிகவும் பொதுவான புற்றுநோயாக காணப்படுகின்றது. அதேவேளை இந்த அக்டோபர் மாதம் மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதமாக கடைபிடிக்கப்படுகிறது. 20 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் மாதாந்தம் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். 20 தொடக்கம் 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஒவ்வொரு 3 வருடங்களுக்கும் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். 40 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் வருடாந்த பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்று வைத்தியர்கள் அறிவுறுத்துகின்றனர். பெண்கள் மார்பகத்தில் கட்டிகள், வலி அல்லது தோல் மாற்றங்களில் மாற்றங்கள் ஏற்பட்டால் ஆரம்பகால புற்றுநோய் கண்டறிதல் வைத்தியசாலைகளில் வைத்திய ஆலோசனையை பெறுமாறு சுகாதார அமைச்சு கேட்டுக்கொண்டுள்ளது.
வாகனங்களுக்கு விதிக்கப்படும் வரியை குறைக்குமாறு வாகன இறக்குமதியாளர்கள் குழு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட் முன்மொழிவாக வாகன இறக்குமதியாளர்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். இந்த கோரிக்கையின் நோக்கம் சாதாரண மக்களுக்கு வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்பை வழங்குவதாகும் என்று கூறுகின்றனர். ஜனவரி 28ஆம் தேதி அரசாங்கம் வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கியதிலிருந்து ஜனவரி முதல் ஆகஸ்ட் வரை 918 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி சுட்டிக்காட்டுகின்றது. மேலும் ஆகஸ்ட் மாதத்தில் 249 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள வாகனங்கள் நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன. மேலும் தற்போது வாகன விற்பனையில் குறிப்பிடத்தக்க குறைவு ஏற்பட்டுள்ளதாக வாகன இறக்குமதியாளர்கள் கூறுகின்றனர். இதற்கிடையில் இலங்கை மத்திய வங்கி சமீபத்தில் வெளியிட்ட அறிக்கையில் இந்த ஆண்டின் 2வது காலாண்டின் இறுதியில் நாட்டில் உள்ள நிதி நிறுவனங்களிடமிருந்து இலங்கையர்கள் பெற்ற கடன்களில் 82.6% வாகன மற்றும் தங்க கடன்கள் என்று தெரிவித்துள்ளது. இதேவேளை வாகன இறக்குமதி முழுமையாக மீண்டும் தொடங்கிய ஜனவரி 28, 2025 முதல் செப்டம்பர் வரை 2,20,538 புதிய வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பல அரசு இணையதளங்கள் செயலிழந்துள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது. அமைச்சின் தகவல்படி அரசு கிளவுட் அமைப்பு அதன் திறனை மீறியதால் இந்த கோளாறு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பாதிக்கப்பட்ட நிறுவனங்களில் இலங்கை காவல்துறை, பதிவாளர் நாயகம் திணைக்களம், மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் மற்றும் வானிலை ஆய்வு திணைக்களம் ஆகியவை அடங்கும் என கூறப்படுகிறது. அமைப்பை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகள் நடந்து வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ள நிலையில் அதுவரை பாதிக்கப்பட்ட இணையதளங்கள் மூலம் நிகழ்நிலை சேவைகளை பெற முடியாது. எவ்வாறாயினும் பிறப்பு மற்றும் இறப்பு சான்றிதழ்களை பிரதேச செயலக அலுவலகங்கள் மூலம் பெறலாம் என்று பதிவாளர் நாயகம் திணைக்களம் அறிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதிகளில் பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்ட சந்தேக நபர்கள் 14 பேர் கடந்த 3 தினங்களில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர். போதைப் பொருட்களை உடைமையில் வைத்திருந்தமை, சட்டவிரோத மணல் அகழ்வில் ஈடுபட்டவர்கள் என குற்ற செயல்களில் ஈடுபட்டவர்களே கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களிடமிருந்து ஐஸ், கஞ்சா போன்ற போதைப் பொருட்களை கசிப்பு, சட்டவிரோதமாக அகழப்பட்ட மணல் மற்றும் மணல் அகழ்வுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனம் என்பவற்றையும் போலீசார் மீட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட நபர்களிடம் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்த பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்தார். அதேவேளை யாழ்ப்பாண தலைமை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியாக கடந்த காலங்களில் சாவகச்சேரி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியாக கடமையாற்றிய பாலித செனவரட்ன கடந்த சில தினங்களில் முன்பே கடமைகளை பொறுப்பேற்றிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. அரிசி விலையை அதிகரிக்கும் நோக்கில் அரிசி சேர்க்கை பற்றாக்குறையை ஏற்படுத்த சிலர் முயற்சிப்பதாக விவசாயிகள் குற்றம் சுமத்தியுள்ளனர். தேசிய விவசாயிகள் ஒற்றுமை அமைப்பின் தலைவர் அனுராதா தென்னகோன் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு அரிசியை இறக்குமதி செய்ய வேண்டிய தேவை ஏற்படும் என வெளியான வதந்திகள் தொடர்பில் கருத்துரைக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் அரசாங்கம் நிர்ணயித்த விலையை விட அதிக விலைக்கு நெல் கொள்வனவு செய்த உரிமையாளர்களே அரிசியை அதிக விலைக்கு விற்பனை செய்ய முயற்சிப்பதாக குற்றம் சுமத்தியுள்ளார். இந்த நிலையில் அரிசிக்கான பற்றாக்குறை ஏற்படுத்துவதற்கான எந்த காரணமும் இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தென்னாப்பிரிக்காவின் மலைப்பகுதியில் பேருந்து ஒன்று குடை சாய்ந்து விபத்துக்குள்ளானதில் 42 பேர் உயிரிழந்தனர். தலைநகர் பிரிட்டோரியாவிலிருந்து வடக்கே சுமார் 400 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள லூயிஸ் டெரிச்சார்ட் நகருக்கு அருகில் நேற்று இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இதில் 42 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கையை சரிபார்த்து வருவதாகவும் வீதி போக்குவரத்து முகாமைத்துவ கழகத்தின் செய்தி தொடர்பாளர் சைமன் ஸ்வானே தெரிவித்துள்ளார். குறித்த பேருந்தில் சிம்பாப்வே மற்றும் மெலாவி நாட்டினர் பயணம் செய்ததாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. விபத்துக்கான காரணத்தை அறிய போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக கூறப்படுகிறது. உலக சுகாதார அமைப்பின் பணிப்பாளர் நாயகம் டெட்ரோஸ் அதனோம் கெப்ரோயஸ் இன்று இலங்கைக்கு வருகை தந்துள்ளார்.
WHO தென்கிழக்கு ஆசிய பிராந்திய குழுவின் 78வது அமர்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொள்வதற்காக அவர் நாட்டுக்கு வருகை தந்துள்ளார். WHO ஏற்பாடு செய்துள்ள இந்த மாநாடு நாளை முதல் 15ஆம் தேதி வரை கொழும்பில் நடைபெறும். தென்கிழக்கு ஆசிய பிராந்தியத்தில் உள்ள நாடுகளைச் சேர்ந்த சுகாதார அமைச்சர்களும் இந்த நிகழ்வில் பங்கேற்க இலங்கைக்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் கெப்ரேயஸ் தோஹாவிலிருந்து காலை 9:40 மணிக்கு கத்தார் ஏர்வேஸ் விமானம் QR 660 மூலம் பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்துக்கு வந்துள்ளார். விமான நிலையத்தின் பிரமுகர் ஓய்வறையில் சுகாதார மற்றும் ஊடக அமைச்சக செயலாளர் அனில் ஜெயசிங்க அவரை வரவேற்றுள்ளார். இத்துடன் அகிலம் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.